ஜெபமாலை மாதா, நீ ஜெயம் தரும் மாதா. தரணியாடும் தாரகையே, அன்பு அன்னையே, நீ அருள் புரிவாயே. கருமத்தம்பட்டி என்னும் புனித ஊரிலே ஜெயம் தரும் ஜெபமாலை மாதாவே. சவரி புல்லனை பீடமிறங்கி தொட்டாயே, அன்னைக்கு 10 பாட்டும் பிறந்ததே. தாயே அருள் மாதா, அதிசயம் பல தருவாய். தாயே அருள் மாதா, அதிசயம் பல தருவாய். கருமத்தம்பட்டி வாழும் அன்னை ஜெபமாலை மாதா, நீ ஜெயம் தரும் மாதா. தரணியாடும் தாரகையே, அன்பு அன்னையே, நீ அருள் புரிவாயே. நன்மையெல்லாம் செழிக்கும் உன் மண்ணிலே, பேருபகாரியே என் அன்னையே. உம்மை வேண்டும் அடியார் குறை தீர்ப்பாயே, அற்புதங்கள் பலவும் உம் கரத்திலே. இறைக்குலமே வாருங்களே, பலியினில் கலந்திடவே. குருகுலமே வாருங்களே, இறை அருளினை பகிர்ந்திடவே. இறைக்குலமே வாருங்களே, பலியினில் கலந்திடவே. குருகுலமே வாருங்களே, இறை அருளினை பகிர்ந்திடவே. புனிதம் நிறைந்திட, மனிதம் மலர்ந்திட, நம் வாழ்வும் வளமாகிட. புனிதம் நிறைந்திட, மனிதம் மலர்ந்திட, நம் வாழ்வும் வளமாகிட. இறைக்குலமே வாருங்களே, பலியினில் கலந்திடவே. குருகுலமே வாருங்களே, இறை அருளினை பகிர்ந்திடவே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரர்களே, இந்த காலை கல்வாரி பலியை நிறைவேற்ற வந்திருக்கும் அருட்தந்தையர்களையும் பங்கெடுக்க வந்திருக்கும் இறைமக்களாகிய உங்கள் அனைவரையும் புனித ஜெபமாலை அன்னையின் பெயரால் வரவேற்கின்றேன். இன்றைய நாளிலே தாய் திரு அவையானது புனித கன்னி மரியாவின் மாசற்ற இருதயத்தினுடைய நாளை நினைவு கூர்ந்து கொண்டாடுகின்றது. மரியாவின் இருதயத்தில் வெளிப்பட்ட இயேசுவையும் விண்ணகத் தந்தையையும் நோக்கிய அன்பை முதன்மைப்படுத்துகிறது. மனிதரின் மீட்புக்காக அன்னையின் உள்ளத்தில் எழும் தாய் அன்பையும் பரிவிரக்கத்தையும் நினைத்து பார்க்க அழைக்கின்றது. நாமும் அன்னையைப் போல விண்ணகத் தந்தையையும் இயேசுவையும் அன்பு செய்திடவும் சக மனிதரை அன்பு செய்திட வாழவும் அழைக்கின்றது. இந்த திருப்பலியானது கோவை மறைமாவட்டம் கரும்பத்தம்பட்டியில் உள்ள புனித ஜெபமாலை அன்னை பசிலிக்காவிலிருந்து மாதா தொலைக்காட்சியின் வழியாக
ஒளிபரப்பப்படுகிறது. இன்றைய திருப்பலியினுடைய கருத்துக்களுக்காகவும் பங்கெடுக்க வந்திருக்கின்ற மக்களாக உங்களுடைய கருத்துக்களுக்காகவும் மற்றும் மாதா தொலைக்காட்சியின் வழியாக இத்திருப்பலியில் பங்கெடுத்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருடைய கருத்துக்களையும் புனித ஜெபமாலை அன்னை இறைவனிடமிருந்து பரிந்து பேசி ஆசிரியை பெற்றுக் கொடுக்கும்படியாக இணைந்து ஒப்புக் கொடுப்போம். இத்தூய மறைவை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களையும் குற்றங்களையும் பலவீனங்களையும் போக்கி நம் ஒவ்வொருவரையும் விண்ணக தாய் வீட்டிற்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே, ஆண்டவரே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, ஆண்டவரே, இரக்கமாயிரும். கிறிஸ்துவே, கிறிஸ்துவே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, இறையாவியே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, ஆண்டவரே, இரக்கமாயிரும். இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, புனித கன்னி மரியாவின் இதயத்தில் தூய ஆவியானவருக்கு ஏற்றதோ உறைவிடத்தை ஏற்பாடு செய்தீரே. அதனால் அதே கன்னிமரியின் பரிந்துரையால் நாங்கள் உமது மாட்சியின் கோவிலாக விளங்கும் தகுதி பெற இரக்கத்துடன் அருள் புரியும். உம்மோடு தூய ஆவியானவரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகுமே மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். நற்செய்தி தொண்டனுக்குரிய பணியை ஆற்று. திருத்தூதர் பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வசனங்கள் 1 முதல் 8 முடிய. அன்புக்குரியவரே, கடவுள் முன்னிலையிலும் வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு அளிக்கப் போகிற கிறிஸ்து இயேசு முன்னிலையிலும் அவர் தோன்றப் போவதை முன்னிட்டும் அவரது ஆளுகையை முன்னிட்டும் நான் ஆணையிட்டு கூறுவது, இறை வார்த்தையை அறிவி. வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் இதை செய்வதில் நீ கருத்தாயிரு. கண்டித்து பேசு, கடிந்து கொள், அறிவுரை கூறு, மிகுந்த பொறுமையோடு கற்றுக்கொடு. ஒரு காலம் வரும், அப்போது மக்கள் நலம் தரும் போதனையை தாங்க மாட்டார்கள். மாறாக செவி தினவு கொண்டவர்களாய் தங்கள் தீய நாட்டங்களுக்கு ஏற்ப தங்களுக்கென போதகர்களை திரட்டிக் கொள்வார்கள். உண்மைக்கு செவிசாய்க்க மறுத்து புனை கதைகளை நாடிச் செல்வார்கள். நீயோ
அனைத்திலும் அறிவு தெளிவோடிரு. துன்பத்தை ஏற்றுக்கொள். நற்செய்தியாளனின் பணியை ஆற்று. உன் திருத்தொண்டை முழுமையாய் செய். ஏனெனில் நான் இப்போதே என்னை பலியாக படைக்கிறேன். நான் பிரிந்து செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது. நான் நல்லதொரு போராட்டத்தில் ஈடுபட்டேன். என் ஓட்டத்தை முடித்துவிட்டேன். விசுவாசத்தை காத்து கொண்டேன். இனி எனக்கென வைக்கப்பட்டிருப்பது நேரிய வாழ்வுக்கான வெற்றி வாகையே. அதை இறுதி நாளில் ஆண்டவர் எனக்கு தருவார். நீதியான அந்த நடுவர் எனக்கு மட்டுமல்ல, அவர் தோன்றுவார் என விரும்பி காத்திருக்கும் அனைவருக்குமே தருவார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே என்பாய் உமது மீட்பை எடுத்துரைக்கும். ஆண்டவரே என்பார் உமது மீட்பை எடுத்துரைக்கும். என் நாவில் உள்ளதெல்லாம் உமது புகழே. நாளெல்லாம் நான் பேசுவது உமது பெருமையே. முதிர் வயதில் என்னை தள்ளிவிடாதேயும். என் ஆற்றல் குன்றும் நாளில் என்னை கைவிடாதேயும். பல்லவி. ஆண்டவரே என்பாய் உமது மீட்பை எடுத்துரைக்கும். ஆண்டவரே என்பார் உமது மீட்பை எடுத்துரைக்கும். நான் என்றும் நம்பிக்கையோடு இருப்பேன். மேலும் மேலும் உம்மை புகழ்ந்து கொண்டிருப்பேன். என் வாய் நாள்தோறும் உமது நீதியையும் நீர் அருளும் மீட்பையும் எடுத்துரைக்கும். பல்லவி. ஆண்டவரே என்பாய் உமது மீட்பை எடுத்துரைக்கும். ஆண்டவரே என்பார் உமது மீட்பை எடுத்துரைக்கும். தலைவராகிய ஆண்டவரே, உமது வலிமை மிகு செயல்களை எடுத்துரைப்பேன். உமக்கே உரிய நீதி முறைமையை புகழ்ந்துரைப்பேன். கடவுளே, என் இளமை முதல் எனக்கு கற்பித்து வந்தீர். இனிவரும் நாட்களிலும் வியத்தகு செயல்களை அறிவிப்பேன். பல்லவி. ஆண்டவரே என்பாய் உமது மீட்பை எடுத்துரைக்கும். ஆண்டவரே என்பார் உமது மீட்பை எடுத்துரைக்கும். என் கடவுளே, நான் வீணையை கொண்டு உம்மையும் உமது உண்மையையும் புகழ்வேன். இஸ்ரேலின் தூயரே, யாழ் இசைத்து உம்மை புகழ்ந்து பாடுவேன். பல்லவி. ஆண்டவரே என்பாய் உமது மீட்பை எடுத்துரைக்கும். ஆண்டவரே என்பார் உமது மீட்பை எடுத்துரைக்கும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஏழையின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில்
இயேசு கற்பித்து கொண்டிருந்தபோது, மறைநூல் அறிஞர்களை குறித்து கவனமாயிருங்கள். அவர்கள் தொங்கலாடை அணிந்து நடமாடுவதையும் சந்தை வெளிகளில் மக்கள் தங்களுக்கு வணக்கம் செலுத்துவதையும் விரும்புகிறார்கள். தொழுகை கூடங்களில் முதன்மையான இருக்கைகளையும் விருந்துகளில் முதன்மையான இடங்களையும் பெற விரும்புகிறார்கள். கைம்பெண்களின் வீடுகளை பிடுங்கிக் கொள்கிறார்கள். நீண்ட நேரம் இறைவனிடம் வேண்டுவதாக நடிக்கிறார்கள். கடுந்தண்டனைக்கு தீர்ப்புக்கு ஆளாக இருப்பவர்கள் இவர்களே என்று கூறினார். இயேசு காணிக்கை பெட்டிக்கு எதிராக அமர்ந்து கொண்டு மக்கள் அதில் செப்பு காசு போடுவதை உற்று நோக்கி கொண்டிருந்தார். செல்வர் பலர் அதில் மிகுதியாய் போட்டனர். அங்கு வந்த ஒரு ஏழை கைம்பெண் ஒரு கோத்திராந்துக்கு இணையான 2 காசுகளை போட்டார். அப்போது அவர் தம் சீடர்களை வரவழைத்து, இந்த ஏழை கைம்பெண் காணிக்கை பெட்டியில் காசு போட்ட மற்ற எல்லாரையும் விட மிகுதியாக போட்டிருக்கிறார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஏனெனில் அவர்கள் அனைவரும் தங்களுக்கு இருந்த மிகுதியான செல்வத்திலிருந்து போட்டனர். இவரோ தமக்கு பற்றாக்குறை இருந்தும் தம்மிடமிருந்த அனைத்தையுமே, ஏன் தன் பிழைப்பிற்காக வைத்திருந்த எல்லாவற்றையும் போட்டுவிட்டார் என்று அவர்களிடம் கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சீடன் ஒருவன் குருவிடம் வந்து, குருவே, என்னுடைய இதயம் தூய்மையாயிருக்கின்றது. ஆனால் சமீப நாட்களிலே தீய எண்ணங்கள் என்னுடைய இதயத்திலே புகுந்து என்னுடைய அமைதியை கெடுத்து கொண்டிருக்கிறது. நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கின்றான். குரு சீடரை பார்த்து, காற்றை பார், ஆற்றை பார் என்று சொல்லுகின்றார். சீடனுக்கு ஒன்றும் புரியவில்லை. குரு தொடர்ந்து பேசுகின்றார். காற்றானது தன்னுடைய ஓட்டத்திலே பயணிக்கின்ற பொழுது அசுத்த வாடையும் அதனோடு இணைந்து பயணிக்க ஆசிக்கின்றது. ஆனால் காற்று தன்னுடைய ஓட்டத்திலே அசுத்த வாடையை கண்டுகொள்ளாமல், அதை ஒட்டாமல் உரசாமல், அது தான் செல்ல வேண்டிய திசையை நோக்கி அது வேகமாக பயணிக்கின்றது. ஆற்றை பார், ஆற்றிலே நீரோட்டமானது ஓடிக்கொண்டிருக்கின்ற பொழுது அழுக்குகளும் அதனோடு சேர்ந்து பயணிக்க விரும்புகின்றது. ஆனால் ஆற்று நீரோ அந்த அழுக்குகளை ஒட்டாமல் உரசாமல் தான் செல்ல வேண்டிய பாதையை நோக்கி அது பரிசுத்தமாய் கடந்து முடிக்கின்றது. முத்தாய்ப்பாய் சொல்லி முடித்தார். நீ உன்னுடைய வாழ்க்கையிலே பரிசுத்தத்தை தேடுகின்ற பொழுது அசுத்தத்தின் ஆட்டத்தை உன்னால் காண முடியும் என்று சொல்லுகின்றார். இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று தாய் திரு அவையோடு இணைந்து அன்னை மரியாளின் மாசற்ற திரு இருதய பெருவிழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோம். அன்னையினுடைய இதயம் எவ்வாறு மாசற்ற இருதயமாக இருந்தது? முதலிலே பார்க்கின்ற பொழுது அன்னை மரியாள் தாயின் கருவிலே உருவாகின்ற பொழுதே ஜென்ம பாவம் இல்லாமல் உப்பவித்தவளாக அமல அன்னை என்று அழைக்கப்படுகின்றாள். தான் வாழுகின்ற பொழுதும் கூட இந்த உலக இன்பங்களுக்கோ ஆசைகளுக்கோ இணங்காமல் அவைகளை எல்லாம் புறம்பே தள்ளி ஆண்டவன் மட்டுமே எனக்கு எல்லாம் என்று சொல்லி அவள் இறுதி வரை பரிசுத்தமாக அருள் நிலையிலேயே அவள் வாழ்ந்து வந்தாள். எனவேதான் அன்னையை குறித்து ஒரு அழகிய பாடல் உண்டு.
பாவ நீழலே அணுகா பாதுகாத்தாருன்னையே பரமன் பாவ நீழலே அணுகா. எனவேதான் அன்னை மரியாள் தன்னுடைய வாழ்க்கையின் இறுதி வரை பரிசுத்தத்தோடு வாழ்ந்து முடித்தாள். இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது இயேசுனுடைய திரு இருதயத்திலே இருந்த இறை அன்பும் பிறர் அன்பும் அன்னை மரியாளிடமும் இருந்தது. இயேசு திரு இருதயத்தில் இருந்த அந்த இறை நம்பிக்கை அன்னை மரியாளிடமும் இருந்தது. இயேசுவின் திரு இருதயத்தில் இருந்த இறை திட்டம் அன்னை மரியாளிடமும் இருந்தது. இயேசுவின் திரு இருதயத்தில் இருந்த இறை பற்று அன்னை மரியாளிடமும் இருந்தது. இயேசுவின் திரு இருதயத்தில் இருந்த தாழ்ச்சி அன்னை மரியாளிடமும் இருந்தது. எனவேதான் அன்னை மரியாள் ஆண்டவர் இயேசுவை கருவிலே சுமந்தது முதல் கல்வாரி வரை இயேசுவோடு பயணித்தவளாக இருக்கின்றார். இயேசுவோடு பயணித்து இயேசுனுடைய பாடுகளிலும் இறப்பிலும் உயிர்ப்பிலும் விண்ணேற்பிலும் பங்கு கொண்டு அவள் தன்னுடைய இதயத்தை எப்பொழுதுமே தூயவளாக வைத்து கொண்டாள். எனவேதான் தாய் திரு அவையானது மரியாளின் இருதயமானது மாசற்ற திரு இருதயம் என அழைக்கின்றது. இதைத்தான் 17வது நூற்றாண்டிலே யூஸ்டின் என்பவர் அந்த அன்னை மரியாளுடைய மாசற்ற திரு இருதயத்திற்கென்று விழா எடுக்க வேண்டும் என்று கடின முயற்சி எடுத்து உலகம் முழுவதும் அன்னை மரியாளுடைய மாசற்ற திரு இருதயத்தை குறித்து பிரகடனப்படுத்தினார். 20வது நூற்றாண்டிலே திருத்தந்தை அன்னை மரியாளுடைய மாசற்ற திரு இருதய பெருவிழாவை இயேசுவின் திரு இருதய பெருவிழாவுக்கு அடுத்த நாள் சிறப்பிக்க வேண்டும் என்று இன்று அகில உலகிலும் தாய் திரு அவையானது அன்னை மரியாளுடைய மாசற்ற திரு இருதய பெருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றது. இந்த நேரத்திலே நாம் நம்முடைய வாழ்க்கையை நம்முடைய இதயத்தை சீர்தூக்கி பார்க்க அன்னை விளைகின்றாள். மனித இதயம் எப்படிப்பட்ட ஒரு இதயமாக இருக்கின்றது என்று பார்க்கின்ற பொழுது இதயமே அனைத்திலும் வஞ்சகம் மிக்கது. அதனை நலமாக்க முடியாது. அதனை யார்தான் புரிந்து கொள்வர்? ஆண்டவராகிய நானே இதய சிந்தனைகளை ஆய்பவர், உள்ளுணர்வுகளை சோதித்தறிபவர் என்று சொல்லுகின்றார். பழைய ஏற்பாட்டிலே பார்க்கின்ற பொழுது 2 மனிதர்களை பார்க்கின்றோம். ஒன்று பார்வோன் மன்னன். பார்வோன் மன்னனுடைய இதயமானது எப்படிப்பட்ட ஒரு இதயமாக இருந்தது என்று பார்க்கின்ற பொழுது கடின இதயமாக இருந்தது. அந்த இஸ்ராயல் மக்களை அவனுடைய அடிமைத்தனத்திலே இருந்து மீட்டு வர மோயிசனை அனுப்பிய ஆண்டவர் இருக்கிறவர் நாமே என்று சொன்ன யாவே கடவுள் அந்த பார்வோன் மன்னனுக்கு முன்பாக அருள் செயல்களை அற்புதங்களை அவர் செய்து காட்டுகின்றார். ஆனால் இருப்பினும் அவனுடைய இதயமானது மாறவே இல்லை. அவனுடைய இதயம் கல்மனம் கொண்ட இதயமாக கடின இதயமாக இருந்தது. எனவேதான் அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே தோல்வியை தழுவுகின்றான். இரண்டாவதான மனிதன் தாவீது அரசன். இறைவனால் அபிஷேகம் செய்யப்பட்டு இஸ்ராயல் குலத்திலே 2வது அரசனாக தேர்ந்தெடுக்கப்பட்ட தாவீது தன்னுடைய இதயத்திலே பலவீனமானவனாக இருந்தான். எனவேதான் தன்னுடைய பலவீனத்தின் வெளிப்பாடு ஊரியாவின் மனைவியோடு உறவு கொண்ட பொழுது நாத்தான் வழியாக கடவுள் அவனுடைய குற்றத்தை சுட்டி காட்டுகின்றார். அவ்வாறு சுட்டி காட்டுகின்ற பொழுது தாவீது அரசன் தான் செய்த தவற்றை இறைவனுக்கு முன்பாக ஏற்றுக்கொள்ளுகின்றான். ஆண்டவரே, உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன், உம் திருமுன்னிலேயே அதை செய்தேன் என்று சொல்லி தன்னை ஆண்டவருக்கு அடிமையாக்குகின்றான்.
இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நம்முடைய இதயம் எப்படிப்பட்ட இதயமாக இருந்து கொண்டிருக்கின்றது? அன்னை மரியாளுடைய மாசற்ற திரு இறுதிய பெருவிழாவை சிறப்பிக்கின்ற நாம் நம்முடைய இதயத்தை சீர்தூக்கி பார்க்க அழைக்கப்படுகின்றோம். நம்முடைய இதயம் எப்படிப்பட்ட ஒரு இதயமாக இருக்கின்றது என்பதை மாற்கு நற்செய்தி 7வது அதிகாரம் 21, 22 வசனங்களிலே இயேசு ஆண்டவர் மிக அழகாக சொல்லுகின்றார். மனித உள்ளத்திலிருந்தே பரத்தமை, களவு, கொலை, விபச்சாரம், பேராசை, தீச்செயல், வஞ்சகம், காமவெறி, பொறாமை, பழிப்புரை, செருக்கு, மதிகேடு ஆகியவற்றை செய்ய தூண்டும் தீய எண்ணங்கள் வெளிவருகின்றன. தீயவனவாகிய இவை அனைத்தும் உள்ளத்திலிருந்து வந்து மனிதனை தீட்டுப்படுத்துகின்றது என்று சொல்லுகின்றார். ஆம், என் அன்பு சகோதரனை சகோதரியே, ஆண்டவர் இயேசு சொல்வதை போன்று இதிலே ஏதாவது ஒரு தீய பழக்கம் நம்முடைய இதயத்திலே குடிகொண்டிருக்கும். நம்முடைய இதயத்தை ஆண்டவர் தூய்மைப்படுத்த வேண்டுமென அவர் எதிர்பார்க்கின்றார். நம்முடைய இதயத்தை மாசற்ற இதயமாக மாற்ற வேண்டும் என்று அன்னை மரியாள் காட்சி கொடுத்த இடங்களிலெல்லாம் அவள் சொல்லுகின்ற வார்த்தை, பாவிகள் மனந்திரும்ப ஜெபியுங்கள் என்று சொல்லுகின்றார். பாவிகள் என்பது ஏதோ எங்கோ ஒரு மூலையிலே இருக்கின்றார்கள் என்று நாம் நினைத்து கொள்ளக்கூடாது. முதலிலே இறை பிரசன்னத்திலே நாம் ஒவ்வொரு திருப்பலியிலும் நாம் கலந்து கொள்ளுகின்ற பொழுது அந்த திருப்பலியிலே தூய உள்ளத்தோடு கலந்து கொள்ள நான் இருக்கிறேனா, என்னுடைய இதயத்தை நான் சீர்தூக்கி பார்க்கின்ற பொழுது நம்முடைய இதயத்திலே பாவ நாட்டங்கள், பாவ சார்புகள், ஊனியல்பு இச்சைகள் நம்முடைய இதயத்தை சீர்குலைத்து கொண்டிருக்கும். அத்தகைய தீய எண்ணங்களை சீர்தூக்கி பார்த்து ஆண்டவரிடம் மன்னிப்பு வேண்டுகின்றோம். அதோடு நாம் நின்றுவிடக்கூடாது. மாறாக இந்த திரு அவையானது பாவ அறிக்கை என்னும் உன்னதமான திருவருட்சாதனத்தை நமக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றது. இந்த உலகத்திலே எந்த ஒரு மதத்திலும் அத்தகைய ஆசீர்வாதம் கிடையாது. ஆனால் கிறிஸ்தவ மதத்திலே மட்டும்தான் மன்னிக்கின்ற ஆசீர்வாதத்தை ஆண்டவர் குருக்கள் வழியாக கொடுத்திருக்கின்றார். ஏன் குருக்களாகிய நாங்களும் கூட மாதத்துக்கு ஒருமுறை மாதாந்திர தியானத்திலே கலந்து கொண்டு எங்களுடைய பாவ அறிக்கையை செய்து எங்களையே நாங்கள் தூய்மைப்படுத்தி கொண்டு இருக்கின்றோம். எனவே அந்த ஆண்டவர் மண்ணுலகிலே யாருடைய பாவங்களை மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும் என்று ஆண்டவர் இயேசு வாக்குறுதி கொடுத்திருக்கின்றார். யாருடைய பாவங்கள் மன்னியாது விடுமோ அவர்கள் மன்னிக்கப்படா என்று சொல்லுகின்றார். எனவே நாம் பாவறிக்கை செய்கின்ற பொழுது திரு அவை தம்முடைய 2 கட்டளைகளிலே மிக அழகாக சொல்லுகின்றது. நாம் நல்ல பாவறிக்கை செய்ய வேண்டும். வருடத்திற்கு ஒரு முறையாவது நல்ல பாவறிக்கை செய்ய வேண்டும். 3ஆவதாக பாஸ்கு காலத்தில் நல்ல பாவறிக்கை செய்து தேவ நற்கருணை உட்கொள்ள வேண்டும் என்று அழைப்பு விடுக்கின்றது. இப்படியாக நாம் அடிக்கடி ஒப்புரவு என்னும் உன்னதமான அருட்சாதனத்திலே நாம் கலந்து கொண்டு நம்முடைய இதய தீய எண்ணங்களை, தீய சார்புகளை, தீய நாட்டங்களை, பலவீனங்களை, ஊனியல் விச்சைகளை அடிக்கடி நாம் பாவறிக்கை வழியாக நாம் இட்டு இறைவனுடைய மன்னிப்பை பெறுகின்ற பொழுது நம்முடைய இதயம் அன்னை மரியாளை போன்று மாசற்ற இதயமாக மாற்றப்பட அன்னை நமக்காக பரிந்து பேசுவார்கள். எனவேதான் எசேக்கியேல் ஆகமத்திலே 36வது அதிகாரம் 25, 26 வசனங்களிலே பார்க்கின்ற பொழுது, நான் தூய நீரை உங்கள் மேல் தெளிப்பேன், நீங்கள் உங்கள் எல்லா அழுக்கிலிருந்தும் தூய்மையாவீர்கள், நான் உங்களுக்கு புதிய இதயத்தை அருள்வேன், புதிய ஆவியை உங்களுக்குள் புகுத்துவேன், உங்கள் உடலிலிருந்து கல்லான இதயத்தை எடுத்துவிட்டு சதையிலான இதயத்தை பொருத்துவேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். கண்களை மூடுவோம், சிரம் தாழ்த்துவோம், ஆண்டவருடைய பாதத்திலே நம்முடைய இதயங்களை நாம் ஒப்புக்கொடுத்து நாம் ஜெபிப்போமா?
நல்ல இதயம் ஒன்று என் இயேசுவே எனக்கு அதில் அன்பை நிறைத்து அனைவருக்கும் நான் அளிக்கத்தா. நல்ல இதயம் ஒன்று என் இயேசுவே எனக்கு நன்றியோடு உம்மை ஸ்துதிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. உன்னதமான திருமுழுக்கு வழியாக எங்களை ஜென்ம பாவத்திலிருந்து விடுதலையாக்கி உம்முடைய அருளை எங்கள் மீது பொழிந்து எங்களை தூய்மைப்படுத்தி இருக்கின்றேன். எங்களுடைய ஜீவிய நாட்களிலே இந்த உலக சார்புகளோடு ஊனுயியல்பு இச்சைகளோடு நாங்கள் ஒன்றித்து பயணிக்கின்ற பொழுது எங்களுடைய இதயமானது மாசுபடிந்த இதயமாக இருக்கின்றது. நாங்கள் பலவீனர்கள் ஆண்டவரே, எங்களுடைய பலவீனத்திலே உம்முடைய வல்லமை சிறந்தோங்கும் என்று பவுலடியார் வழியாக எங்களுக்கு நீர் உன்னதமான ஆறுதலை தருகின்றீர் சுவாமி. எங்களுடைய பாவ மாசுகளை உன்னதமான பாவரிக்கை வழியாக நாங்கள் தூய்மைப்படுத்திக் கொள்ளவும் அன்னை மரியாளை போற்று நாங்கள் மாசற்ற இதயத்தை படைத்தவர்களாக ஒரு நாள் உம்மோடு நாங்கள் தோழமை கொள்ள எங்களுடைய இதயத்தை தூய்மைப்படுத்தி ஆசிர்வதிக்க வேண்டுமாய் எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்துடைய அற்புத நாமத்திலும் அன்னை மரிய நாமத்திலும் ஜெபிக்கின்றோம் எங்கள் ஜெபங்கேக்கும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். காணிக்கை நான் கொண்டு வந்தேன், உம் கரங்களில் அதை தர வந்தேன். ஏற்றருள்வீர் இறைவனே, உந்தன் பலியாய் எம்மை மாற்றுமே. அப்பத்தை உமக்கு தர வந்தேன், இன்னயரா உழைப்பையும் கொண்டு வந்தேன். திராட்சை ரசத்தை தர வந்தேன், அதில் தியாக உள்ளத்தையும் கொண்டு வந்தேன். ஆன்ம உணவாய் மாற்றுமே, எம்மை அழியா வழியில் நடத்துமே. ஈற்றருள்வீர் காணிக்கையை அதை மாற்றுவீர் உந்தன் பலியாக. காணிக்கை நான் கொண்டு வந்தேன். அன்பு சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் கூடியதுமான இப்பலி எல்லாமல்ல இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, கடவுளின் தாய் புனித மரியாவின் நினைவு கொண்டாட்டத்தின் நம்பிக்கையாளர்களின் மன்றாட்டுகளையும் காணிக்கைகளையும் கண்ணோக்கி அருளும். அதனால் இவை உமக்கு ஏற்புடையவனவாகி உமது மன்னிப்பின் உதவியை நாங்கள் நிறைவாக பெற்றுக்கொள்ள அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகுமே மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது
ஆண்டவரே தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னிகையான தூய மரியாவின் விழாவில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்தேத்துவதும் மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூய ஆவி நிழலிட்டதா அந்த அன்னையும் உடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றன. தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றன. அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுங்குகின்றன. வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி ஒன்றாக அக்களித்து பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுணவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய
என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்தின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தனங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்தின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குடும் எங்களை தூய் ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தாமஸ் அக்வேனாஸ், எல்லா திருநிலையினர் ஆகியோர் அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழுதலும் எதிர்நோக்குடனும் துயல் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. மரியாளின் மாசற்ற பெருவிழாவை சிறப்பிக்கின்ற இந்த நாளிலே ஆண்டவர் தாமே நம்முடைய இதயங்களை தூய்மைப்படுத்தி இறைவனுக்கேற்ற இல்லிடமாக மாற்றி அமைக்க மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும்.
ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்தும் தீய நாட்டங்களிலிருந்தும் மனித பலவீனங்களிலிருந்தும் முற்றிலும் விடுபட்டவர்களாக யாதொரு கலக்கமின்றி இந்த மண்ணுலகிலே நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் அந்த பேன்பத்திற்காகவும் எம் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் ஆவலுடன் காத்திருக்கின்றோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்களுடைய பாவங்களையும் குற்றங்களையும் மனித பலவீனங்களையும் ஒரு பொருட்டாக கருதாமல் தாய் திரு அவை மீது உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஒவ்வொருவர் வைத்துள்ள நம்பிக்கை மட்டுமே கண்ணோக்கி எங்களுக்கு வேண்டிய உண்மையான அமைதியும் மகிழ்ச்சியும் சமாதானத்தையும் ஒற்றுமை தந்தல திருவுளம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் இயேசுவின் அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். எல்லோருக்கும் அமைதி. இதோ இயேசு நம்மை தேடி வந்து நம்முடைய இதயத்தை தூய்மைப்படுத்தி ஆசீர்வதிக்க இருக்கின்றார். உடைய திருவிருந்து அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். உணவும் நீரே, அழியா உணவும் நீரே, உடலும் இரத்தமும் நீரே, உள்ளம் வந்தவர் நீரே. ஆன்ம உணவும் நீரே, அழியா உணவும் நீரே, உடலும் இரத்தமும் நீரே, உள்ளம் வந்தவர் நீரே. இயேசுவே என்னில் வருவாயே, நேசனே என்னில் நிறைவாயே. வாருமே என்னில் வாருமே, இறங்கி வாருமே என்னில் வாருமே. ஆன்ம உணவும் நீரே, அழியா உணவும் நீரே, உடலும் இரத்தமும் நீரே, உள்ளம் வந்தவர் நீரே. மன்றாடுவோமாக. இறைவாம் திருமகனுடைய தாயின் நினைவை கொண்டாடும் நாங்கள் நிலையான மீட்பில் பங்கு பெற உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் உமது அருளின் நிறைவா மாட்சியுறும் நாங்கள் மீட்பின் தொடர் வளர்ச்சியை துய்த்துணர செய்தருளும்.
எங்கள் ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாகுமே மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியானவர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. மரியாளின் மாசற்ற திருகிருதயத்தை போன்று நம்முடைய இதயங்களையும் தூய்மையாக்கி வாழ சென்று வாழுவோம். திருப்பலி நம்முடைய வாழ்க்கையிலே தொடரட்டும். எழுந்து செல்லும் இந்த ஜெப பாட்டு அன்னை மரி உள்ளம் தட்டும் மன்றாட்டு. விண்ணெடுத்து செல்லும் இந்த ஜெப பாட்டு அன்னை மரி உள்ளம் தட்டும் மன்றாட்டு. ஜெபமாலை சொல்லுவோம், அருள் மாலை சூடுவோம். ஜெபமாலை சொல்லுவோம், அருள் மாலை சூடுவோம். விண்ணெடுத்து செல்லும் இந்த ஜெப பாட்டு அன்னை மரி உள்ளம் தட்டும் மன்றாட்டு. தந்தையின் அன்பு பரிசாம் அன்னை மரியா, மன்னவர் தாயின் பெரும் பரிசாம் அருள் மரியா. விண்ணக தந்தையின் அன்பு பரிசாம் அன்னை மரியா, மன்னவர் தாயின் பெரும் பரிசாம் அருள் மரியா. சொல்லனா துயரம் நீங்கவே, சொந்தங்கள் யாவும் சூழவே. சொல்லனா துயரம் நீங்கவே, சொந்தங்கள் யாவும் சூழவே. ஜெபமாலை சொல்லுவோம், அருள் மாலை சூடுவோம். ஜெபமாலை சொல்லுவோம், அருள் மாலை சூடுவோம். விண்ணெடுத்து செல்லும் இந்த ஜெப பாட்டு அன்னை மரி உள்ளம் தட்டும் மன்றாட்டு. கடக்கும் பாவ சுமைகள் இறக்கி வைப்பார், மின்னிய மிரட்டும் பகையதனை விரட்டி நிற்பார். நெஞ்சினில் கடக்கும் பாவ சுமைகள் இறக்கி வைப்பார்,